ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம் ஒரு கேர்வோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாம் என்வலப் கண்டுபிடிக்கணும். அந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் a டிவைடட் பை m, இதில் பேராமீட்டர் m அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. சொல்யூஷனில் கிவன் ஈக்குவேஷனை நாம் எழுதி ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் we have to differentiate the given equation, that is equation 1 with respect to m. So the left hand side of the equation will becomes d by dm of y equal to the right hand side of the equation 1. When we are differentiating this 1 with respect to m, we get mx differentiate பண்ணும்போது with respect to m differentiate பண்ணுறதுனால x கிடைக்கும். And the second term a divided by m இருக்குது. அதில் m டிவிஷனில் டினாமினேட்டரில் இருக்கிறதுனால அதை நம்ம differentiate பண்ணும்போது -1 by m square அப்படின்னு கிடைக்கும். So the resulting form will be written as d by dm of y equal to x minus a divided by m square. இதில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய y வந்து m பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஆனால் அங்கே இருக்கிறது y. ஸோ அதனால் அந்த வேல்யூ 0 ஆகும். 0 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை எம் ஸ்கொயர். நெக்ஸ்ட் அந்த a டிவைடட் பை எம் ஸ்கொயரை நாம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணலாம். இல்லை எக்ஸை ஈக்குவல் டு லெஃப்ட் சைட் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு வர நெகட்டிவ் சைனை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு a டிவைடட் பை எம் ஸ்கொயர் கிடைக்கும். இதுலேருந்து எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு a பை எக்ஸ் அண்ட் m ஈக்குவல் டு taking square root on both sides, left hand side and right hand side, we are getting m equal to plus or minus square root of a divided by x, and this m value is become equation 2. Now we are going to substitute the m value, that is equation 2, in equation 1. We are getting y equal to, அங்கே equation 1ல right hand side mx இருக்குது first term. ஸோ அதில் mக்கு பதிலாக plus or minus square root of a divided by x into x அங்கே ஏற்கனவே இருக்குது, அது கிடைக்குது. ப்ளஸ் செகண்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா a டிவைடட் பை m இருக்குது. ஸோ a டிவைடட் பை mக்கு பதிலாக ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு, இதில் என்னென்ன டேர்ம்ஸ் நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் a divided by plus or minus square root of a divided by square root of x. Next, first termல டிவிஷனில் இருக்கிற ஸ்கொயர் ரூட் எக்ஸும் நார்மலாக இருக்கக்கூடிய எக்ஸும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஏ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் எக்ஸ் ப்ளஸ் செகண்ட் டேர்மில் நியூமரேட்டரில் இருக்கிற ஏவும் டினாமினேட்டரில் இருக்கிற ஸ்கொயர் ரூட் ஏவும் கேன்சல் ஆகும். அப்புறம் அதை ரெசிப்ரோக்கலில் எழுதி மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஏ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஏ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் எக்ஸ் டிவைடட் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஏஎக்ஸ் அகெயின் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஏஎக்ஸ். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸும் ஈக்குவல் டேர்ம்ஸ் தான், சேம் டேர்ம்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம நார்மலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஏஎக்ஸ். நவ் திரும்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ லெஃப்ட் சைடு ஒய் இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ஒய் ஸ்கொயர் கிடைக்குது. ரைட் சைடு அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். 2வை ஸ்கொயர் பண்ணும்போது 4 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஏஎக்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது ஏஎக்ஸ் கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டாக நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இது எதோட ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேரபோலாவோட ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம கொடுத்த கேர்வ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் a டிவைடட் பை m, அதை பேராமீட்டர் m வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பேராமீட்டரோட வேல்யூ கண்டுபிடிச்சி கொடுத்த ஈக்குவேஷனில் நாம் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட்டிங் ஃபார்ம் என்ன கிடைக்கிது அப்படின்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படின்னு கிடைக்கிது. இப்போ இந்த y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax தான் கொடுத்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் ஈக்குவேஷனோட என்வலப். தர்ஃபோர் த என்வலப் இஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இது எதோட ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து பரபோலாவோட ஃபார்ம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் பேராமீட்டர் என்ன அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ